ஹாய் கர்ணா. போஸ்கோ, மகா எங்க இருக்கா? மகா என் கூட தான் இருக்கா. நாங்க ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே போஸ்கோ, என்ஜாய். ரைட் பா. பை பை பை. பை பை பை. ராஜா, நான் ஏற்கனவே பாண்டி சார்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ படம் மாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படி திடீர்னு வந்து படம் கேட்டால் நான் என்ன செய்வேன்? இல்ல பாய், சாருக்கு இப்போ கொஞ்சம் டைட்டு, பணம் தேவைப்படுது. முன்னாடி பார்த்துட்டா இல்லை ராஜா, இப்போ ரைடு அதிகமாக இருக்கு. படம் மாத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், புரிஞ்சுக்க. பாய் ரொம்ப அவசரம், எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பாய். ப்ளீஸ் பாய். என்ன ராஜா, இதில் ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் பாரு. ஆ சரிங்க பாய். வரேன் பாய். தேங்க்ஸ் பாய். ம். சார் பாத்து ஆ, ப்ளீஸ் சார் ஆ, ஏறுங்க சார். மகா இத பாரு, நீ தான் எனக்கு எல்லாமே. சரி நீ okay, sir. என்கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு மகா. சொல்லு முதல்ல மகா. சார் மகா ப்ளீஸ் சார். சொல்லு. இதை வச்சுக்கோ மகா. போய் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே? ஓகே சார். பாய் மகா. பாய். பாய். See you. மகா, நீயா இப்படி? ரூபா, அது மகா, நீ இப்படி மாறுவ நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. இப்ப உனக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம்? ரூபா, நான் சொல்றதை கேட்டுட்டு பேசு. நீ பேசாத. அன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நின்னப்போ உன்னை பார்க்க பாவமா இருந்துச்சு. ஆனா இப்போ உன்னை பார்க்க அருவருப்பா இருக்கு. நீ இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு அன்னைக்கே செத்து போயிருக்கலாம்டி. பேசிட்டியா? எல்லாம் பேசிட்டியா? என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நான் செத்தா என்னோட சேர்ந்து என் குடும்பமே தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? உன்கிட்ட வேலை கிடைச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு தான் அங்கிருந்து வந்த. ஆனா அதுக்கப்புறம் எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தற்கொலை பண்ணிக்க போனேன். ஏய், ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் நான் இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுச்சு. அப்போ நீ எடுத்த முடிவை சரின்னு சொல்றியா மகா? இல்ல ரூபா, நான் அப்படி சொல்லல. முழுசா நனைஞ்ச எனக்கு திரும்ப நனைறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்காக நான் வடிக்கிற கண்ணீர், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, அழாதடி. நீ போனதுக்கு அப்புறம் லெனாவும் கம்பெனியை விட்டு போயிட்டா. இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. டேக் கேர். மச்சான், ஆ நீ இங்கே இருடா. ஆ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? சரி போயிட்டு வா. எஸ் சார். இந்தாங்க. பாய் ஃபோன் பண்ணியிருந்தார் சார். சரி. இந்தாங்க. ஓகே பாய். ஓகே சார். நம்ம ஆளு. ஹலோ, ஹாய். எங்க போறீங்க? உட்காருங்க. என்னங்க நீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி பேச ட்ரை பண்றேன், ஒரு தடவை கூட நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, அன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, இப்போவும் நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்னதான் வேணும்? எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உங்களை முதல் தடவை துணி கடைக்கு முன்னால பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அத உங்ககிட்ட சொல்லாம்னு உங்களை பார்க்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணேன்.
ஆனா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிடும். அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறது. அவ யாரு, அவ குடும்பம் எங்க இருக்கு, அவ என்ன பண்றான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. நான் என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நீயும் எல்லாரும் மாதிரியும் என் உடம்புக்கு தானே ஆசைப்படுற. வரியா? இப்பவே போலாம். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் உங்க உடம்புக்கு மட்டும் ஆசைப்பட்டிருந்தா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு இவ்வளவு நாள் உங்க பின்னாடி அலைஞ்சிருக்க மாட்டேன். நீங்க இப்போ ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உண்மையாவாடா? நம்பர் குத்துட்டியா நீ? சூப்பர் மச்சான். டேய் நீ வேறடா. இல்ல மச்சான், அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காடா. அது என்னன்னு தான் சொல்லவே மாட்டேங்கிறா. கவலைப்படாத மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவா மச்சான். டேய் நிஜமாவாடா? நிஜமா மச்சான். ஹலோ. டேய் நாயே, சரக்க போட்டு எங்கடா சுத்திட்டு இருக்க? ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சுல, வீடு வந்துச்சேன்னு தெரியாது. நீ மச்சான் ஹவுஸ் ஓனர் நினைக்கிறேன்டா. கூட யாரு மச்சான்? ஹலோ, யாரா? யாரா? நான் கோயிச்சாமிடா. கோவிந்த் சாமியாவது மாடசாமியாவது. சி போனை விட. என்ன மச்சான், யார் அது? அது ஏதோ லூஸு. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபோன் கண்டிப்பாக வரும். நீ அங்கேயே உட்காந்து ஃபோனை பாரு, சரியா? ஏய் வாடா. ஓகே ஓகே. சரிங்க. அது சரி. எங்க மச்சான், நைட்டு பூரா முடிச்சிட்டு இருந்தேன், அவ ஃபோனே பண்ணலடா. இந்த பொண்ணுங்களே எப்படி தான்டா. அண்ணா உங்க வண்டி எவ்வளவு தள்ளிட்டு போறான் பாருங்க. அண்ணா ஓடுறானே. அவன கையில மாட்டினா செத்துருவேன். ஹலோ, யாரு? ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துட்டு போனல, அந்த பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. நான் உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு தெரியும் நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு. இந்த பாருங்க, அரைச்ச மாவே அரைக்க வேண்டாம். சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகா, உங்களுக்கு பொருத்தமான பேருங்க. பொருத்தமானவில்ல, உனக்கு நான். இனிமே என் ஃபோன் வரும்னு நீ எதிர்பார்க்க வேணாம். அதை சொல்லதான் இப்ப ஃபோன் பண்ண. என்ன சொல்ற மகா? இல்ல மகா, உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க உருவம் என் கனவுல வருங்க. ஆனா பேர் தான். இதோ பாரு, என்னை பத்தி முழுசா நீ தெரிஞ்சுக்கிட்டனா என் உருவம் கனவுல வரவே வராது. கெட்டு போன பொண்ணை யாராவது லவ் பண்ணுவாங்களா, இல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்களா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையானவளா இருக்கணும். கெட்டு போனவன்னு ஓப்பனா சொன்னீங்க பாருங்க, இப்போதாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான்
இப்போ சொல்லு, என்ன லவ் பண்றியா? யோசிக்கிறல்ல? ஆமா மகா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் தான் யோசிக்கிறேன். டேய், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. கெட்டு போனவங்கிற குற்ற உணர்வால என் காதலை ஏத்துக்க முடியாதுன்னு உங்க மனசு பொய் சொல்லுதுங்க. நீ போன் பண்ணுவ மகா, நிச்சயமா பண்ணுவ. நானும் காத்துட்டு இருப்பேன்.